மாற்றம் மாற்றம்னு சொல்லி மாற்றத்திற்கான அரசியலை நாங்கள் தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகாவினர் இன்னைக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதாவது சேலம் ஓமனூர்ல வந்து இயங்கி கொண்டிருந்த ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறாங்க. மூடிட்டு அந்த இடத்துல தனியாருடைய பார் ஏசி வசதியோட ஒன்று ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எதுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது விளங்குதா? அரசு அங்கீகாரத்தோட இயங்கி கொண்டிருந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டு அந்த இடத்துல தனியாருக்கு பார் ஏசி வசதியோட வச்சு கொடுக்குற அளவுக்கு இந்த தாவேக்காவுடைய மாற்றம் வந்திருக்குது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாஃபியா மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்த இந்த தாவேக்காவுடைய தொண்டர் படையினர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. அதுக்கும் மேலே ஒரு படிக்கு மேலே தான் போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் தாவேக்காவை பற்றி யாராவது ஒரு சின்ன குறை சொன்னாலும் போய் அவங்க குடும்பத்தையோ அவங்க அம்மா அப்பாவையோ மனைவி மக்களையோ பிடிச்சி இழுக்காம அவங்க விடுறதே கிடையாது. இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது தெரியலை. இதை வந்து நம்ம அண்ணன் கடைசி வரைக்கும் கண்டிக்கவே மாட்டார். அவர் எதில் பிஸியாக இருக்காருன்னா வந்து திரிஷாவை எப்படியாவது பார்லிமெண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. திரிஷாவை அங்கே அனுப்பிச்சிட்டு வருவார். ஒரு அரசு புதுசாக ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒரு அரசு புதுசாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவாங்க. நல்ல திட்டங்களையும் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சில திட்டங்களையும் சோசியல் மீடியாவில் போட்டு இவர் வேற மாதிரி கொண்டு வந்துட்டாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சோசியல் மீடியாவை நம்பித்தான் ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எது எப்படியோ கடந்த ஆட்சி திமுகவுடைய ஆட்சி, தீய சக்தியான ஆட்சி, எதுவுமே பண்ணலை, என்ன பண்ணுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி. இன்னைக்கு அந்த திமுக ஆட்சி கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாங்க. இது திமுகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இன்னொன்று, திமுகவோட ஆட்சியில தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இதா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ கொலை நடக்காமலா இருக்கு. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், திருச்சியில முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண அந்த தொகுதியிலேயே ஒரு கல்லூரி மாணவிய துப்பட்டா வச்சு களத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. இப்படி எல்லா ஆட்சியிலையும் ஒன்று ரெண்டு நடக்கத்தான் செய்யும். அதை சொல்லியே ஆட்சிக்கு வந்த நீங்க அதை தடுக்காம போனீங்கன்னா உங்களுடைய கவனம் எல்லாமே வேற பக்கத்துல இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்ததே உங்களால் இன்னும் நம்பவே முடியல. ஓ, நம்ம வந்துட்டோமா, நம்ம ஆட்சி தான் நடக்குதா அப்படிங்கிறத உங்களாலே இன்னும் நம்ப முடியல. கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு சோசியல் மீடியாலேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. உங்க தொண்டர் படைக்கிட்ட சொல்லி அரசியலை கற்றுக் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. வந்து நாட்டு கொஞ்சம் நல்லாட்சி பண்ண பாருங்க. தமிழ்நாட்டை வந்து போன ஆட்சி இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குதா, சரி நம்ம இதை விட கொஞ்சம் நல்லபடியாக உயர்த்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த பக்கம் வாங்க. இன்னும் அது உள்ளே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதிய, கொஞ்சம் வெளியில் வாங்க, பார்த்துக்கிடுவோம்.